மனசுக்கும் நம்ம கண் பார்வைக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய தொடர். கணவன் மனைவி மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி ஒத்து இருக்கிறாங்களோ அது மாதிரி கண்ணும் மனசும் ஒத்து இருக்குது. அதனால் கண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் முதல்ல மனசுக்கிட்ட சொல்லிடும். அதனால் மனசுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு. மற்றதெல்லாம் கூட காது மூக்கு வாய் எல்லாம் கூட தூர உறவு தான். ஆனால் கண்ணு மனைவி மாதிரி மனசுக்கு. நம்மளுடைய மனம் வந்து கண் பார்த்த மாதிரி தான் மனசு வந்து நமக்கு வந்து செயல்படுது. அதோடைய பார்வையை நோக்கி தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கப்ப கண்ணை மூடி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது ஐயா? முடியாது. கண் இருந்து மனசு ஒருநிலைப்படுத்தணும். கண்ணை திறந்தே ஒரு நிலைப்படுத்தணும். ஏன்னா கண்ணை நீ எப்பவுமே மூடிக்கின்னு வாழ முடியுமா? முடியாது. அப்போ திறந்து தான் ஆகணும். திறக்கும்போது திருப்பி வந்துடும் இல்லை, அதை திறந்து அடைக்கணும். கண்ணை திறந்தே. ஆமாம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆன்மீகத்தில் வரணும்னா இளமையில் வரணும். ஏன்னா அது கெட்டு போகிற வயசு, மோகமான வயசு. அந்த வயசில் இங்கே வந்து அடங்கும் போது நீ உண்மையான ஞானி ஆகிடுவீங்க. ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாத போது இங்கே வரும்போது உருப்பிட முடியல, உன்னால் கரையேற முடியல அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி கண்ணை திறந்து உலகத்தில் எதுவும். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், வாயிலிருந்து ஊமையாகுது, கண் இருந்து குருடனாகுது, காது இருந்து செவடனாகுது. அப்போ இது எதுவுமே உனக்குள்ளே போகாத அளவுக்கு நீ முன்ன உருவாக்கிக்கணும். ஆக்கும்போது உனக்கு பாதிப்பு வராது. சொல்லு. 40-45 வயசுக்கு மேலே வந்தாலும் அது நானே ஆகிறதுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம். கிடைச்சது வரைக்கும் 16 வயசு பையன் ஓடுறதுக்கும் 45 வயசு பையன் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமாம், அது மாதிரி தான். ஆனால் ஓடி தானே ஆகணும் நம்ம. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓடணும். அவன் ஓடி போய் ஜெயிச்சிருவான். அவன் முன்னாடி போனால் நம்ம பின்னாடி போகலாம். அவ்வளோதான். அதனால அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இதை அடையணும் அதை அடையணும்னு முடிவு பண்ணிடலாம், எல்லாம் கெட்டு போயிடும். இறைவா நான் உன்னை தேடினுக்கிறேன், எப்போ நீ வழி கொடுக்குறிய கொடு அப்படின்ற முடிவோடு செய்யும். ஒரே வரையும் இங்கே வரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன். சரி. நிறைய கோவிலுக்கு போவேன். திருவண்ணாமலைக்கு போவேன், திருப்பதிக்கு போவேன், பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போவேன், மதுரை. மாலை போட்டிருக்கும் போதே தெரியுதா? எல்லா கோவிலுக்கும் போவேன். மாலை போட்டிருக்கும் போதே தெரியுது. எல்லா கோவிலும் சுற்றிட்டு தான் இங்கே வந்துக்கிறேன். ஐயா, நானே கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட வந்து இந்த ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய அந்த இது படிக்க சொல்ல இப்போ விருப்பம் இருக்காது. அந்த அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறதுக்கே வழி அது ஏன் காரணம்? அது வரைக்கும் கடவுள் எங்கே இருக்குதுன்னு தெரியாத ஊர்லாம் தேடிங்க. அந்த இப்போ இங்கே வந்த பிறகு கடவுள் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம என்னது ஊர் சுற்றணுன்றது முடிவுக்கு வந்துட்டு இருக்கோம். இதை தான் சொன்னார், ஒரு தரித்த நாடியில் ஒழுகுகின்ற வாய்வினை கருத்தினால் எதிர்த்தியே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் வளராவார் மேனியும் சிவந்தடும் அது தரித்த பாதம் அம்மை பாதம் உண்டு என்னார். கடவுள் என்ற பொருளை ஊரெல்லாம் போய் சுற்றி எங்கன்னா கிடைக்க மாட்டாது. உனக்குள்ள ஆட்டை தோல் மேலே போட்டு ஆடு காணுன்ற கதையா கடவுளை உனக்குள்ள போயிட்டு ஊர்லாம் போய் தெரிகிறிய குருடனாடா நீன்னு கேட்குறாரு. அப்போ இது எப்போ நமக்குள்ள இருக்குது அப்படின்றது உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது உண்மை விளங்குது. உண்மை விளங்கும் போது எந்த கோயில் குழம்பும் போகாத உன்னையே தேடி இருக்கிற. இதுதான் ஒரு விஷயம். இப்போ எந்த சிவன் கோயிலுக்கு போவோம், அந்த வழிபாடும் கிடையாது. அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுவாங்க. அம்மன்னு ஒன்று இல்லை, சிவன் ஒன்று இல்லை, பெருமாள்னு ஒன்று இல்லை. உலகத்தில் ஒரு கடவுள் தான். நீ ஏன் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டீங்கிற. சரி சரி ஐயா, இதுதான் இந்த டவுட். கோவிலுக்கு போயிட்டு எந்த வேலையும் பார்க்க முடியல. அதையும் இப்போ இன்னொருத்தர் பார்த்துக்க சொல்லிட்டு, தம்பி ஒருத்தனை பார்க்க சொல்லிட்டு தேடு. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன்னையே தெரியாத கடவுளை யாருன்னு 5 அடி 5 அடி ஆளுக்குள்ள இருக்கிற இறைவன் உன்னை தேட முடியலையே. இந்த உலகத்தை பற்ற இறைவனை எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு தெரியும் உனக்கு. இந்த மாற்றத்துக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். இந்த பாடத்தால தான் மாறும், வேற எதாலையும் மாற்ற முடியாது, மாறவும் மாறாது. இந்த பாடத்தினுடைய வலிமையை துக்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன், சந்தோஷம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன். இந்த பாடம் இல்லைன்னா துக்கம் வந்த படுக்கையில் ஆயிடுவேன், சந்தோஷத்தை தெருவில் கூத்தாடுவேன். உண்மைதான், புரியுதா? உண்மைதான். அதனால இந்த பாடம் செய்தீங்கன்னா அமைதி கிடைக்கும். சந்தோஷம் துக்கம் ரெண்டும் எழுந்துடுவீங்க. அதனால அமைதியை தேடி வாழுவோம். அதை தான் எங்கள் காலம் உள்ள சொல்லிங்கிறேன் இந்த உள்ள வயசு வரைக்கும். ஆனால் எனக்கு கோவில் போய் 10 வருஷத்துக்கு மேலே கோயிலில் உட்காந்துடுறது எப்போ பார்த்தாலும் எனக்கு அதுதாங்க ஐயா வேலை. கோயிலுக்கு எப்போ பார்த்தாலும் நான் கோயிலே தான் உட்காந்துட்ருப்பேன், ஈஸ்வரன் கோயிலே இது. ஆனால் நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க கடைசி காலத்தில் வந்து பிள்ளைங்க உதவ மாட்டாங்கன்ட்டு.
ஆனால் என்னை பொறுத்தவரையிலுமே இப்பயும் உதவலை, பிள்ளைங்களும் உதவலை, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி அனாதி மாதிரி தான் நான். இப்போ தான் எனக்கு இப்போ ஒரு வாரமாக தான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த ஜெயக்குமார் இந்த இவங்கெல்லாம் அந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பேசினாங்க. எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க ஐயா. இப்போ தான் அந்த நாணயோதையும் என் மனசில் இப்போமேம்மா இப்போ உங்கள் மாமியார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் செய்கிற செயலெல்லாம் அவங்க கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கைன்றதை அனுபவித்து தாண்டி வந்தவங்க. அப்போ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எது சொன்னாலும் அது கேட்ட அந்த கேள்வி சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம எங்கே போனாலும் திட்டுது, எங்கே வந்தாலும் திட்டுது, யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடாதுன்னுது அப்படின்றது. ஆனால் அந்த மாமியார் யாருடைய நன்மைக்கு சொன்னான்றதை யோசிக்க மாட்டாங்க யாருமே. நம்மளை திட்டின்னுக்கிற அந்த கேள்வி அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ மாமியார் ஆனவனு உன் நிலைமை பார்த்தியா, அதே நிலைமை வந்துச்சு பார்த்தியா. இதுதான் வாழ்க்கை. அதனால தான் நான் சொல்றது, புள்ள பொண்ணு பெத்த அது உன் கடமை செய்ய வேண்டியது செய்யணுமே தவிர அது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. துர்க்காம ஆயிடுவீங்க நீங்க. உங்களுக்கு நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுவான், நம்ம பொண்ணு நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைச்சிக்கின்னு உங்களுடைய உழைப்பெல்லாம் அதுங்களுக்கு போட்டீங்கன்னா கடைசியில் அது எல்லாத்தையும் பயன்படுத்தின்னு உங்களை அனாதையெல்லாம் வரும். அந்த நிலைமை தாங்க எல்லாருக்குமே. உனக்கு மட்டும் இல்லைம்மா, இது இயற்கையா மாறி போச்சு. அதனால தான் நான் சொல்றேன், பெத்த தாயையும் பெத்த தகப்பனையும் மறக்கிற பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போகும், சொர்க்கத்துக்கு போகாது. கடவுளை கூட கும்பிடுவானா. தாய் தகப்பனை எந்த பிள்ளைங்க கடவுளா நினைச்சுக்குதோ அதுங்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கும். எந்த தாய் தகப்பனை கொடுமைப்பட்டதோ அதுக்கு நரகம் காத்திருக்கும். 7 நரகன்ற ரகசியம். அது கூட ஒரு நரகம் இல்லை. தாய் தகப்பனை பயிற்சுவேன், தாய் தகப்பனை கொடுமைப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு நரகம் கூட இல்லை, 7 நரகம் காத்திருக்குறான்றாரு. அதனால பிள்ளைங்க உணரணும், நம்ம இந்த பூமிக்கு வந்தது யாரால வந்தோம், எப்படி வந்தோம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்கிறோம். அது யாருக்கு காரணம்? கடவுள் காரணமா, தாய் தப்பம் காரணமா சிந்திக்கணும். கடவுளை கும்பிடக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் இல்லைன்னா மனிதனே இல்லை. ஆனால் முதல்ல தாய் தப்ப. அதனால தான் சொன்னான், மாதா பிதா குரு தெய்வம்னா. முதல்ல உனக்கு இந்த உலகத்தை காட்டின தாய் தப்பன். தாய் தப்பனை முதல்ல கடவுளா நீ வழிபட்டீங்கன்னா கடவுள்கிட்ட வழிபட முடியும். தாய் தப்பனை வெறுத்து போட்டு நீ கடவுள்கிட்ட போய் ஒரு வழிபாடும் பண்ண முடியாது. பண்ணினாலும் அது பலன் தராது. அதனால அதுக்குதான் நான் சொல்லிக்கிறேன், யாரையுமே நம்பாதீங்க. உங்க உடலையே நீங்க நம்பாதீங்க, உங்க உயிரை நம்ம கத்துக்குங்க. அதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு துக்கம் இருக்காது. அடப்போடா இவன் இப்பதான் செய்வான், அடப்போடா இவன் இப்பதான் செய்வான். ஆனா அசாத்தியமான தைரியம் வந்துடும். அதனால இந்த பாதையை பின்பற்றி போங்க. இதனால ஒண்ணு நீங்க போய் கடவுள் அடையவானா, பெரிய ஞானி ஆவானா, மனிதனா தைரியமா வாழறதுக்கு வழி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோமா. அதான் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இந்த உங்கள் மகன் பேசுனதை வீடியோ கேட்டேங்க ஐயா. நான் அது சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு உறவுகளும் விலகி போகிறது நல்லது தான். நம்ம எனக்கு இப்போ நான் சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். என்னை விட்டு விலகி போனதும் நான் இந்த பாடத்துக்கு ஏதோ உங்களுடைய அருளால் நான் ஒரு கடவுளை அடையணும்னு நான் ஆசைப்படுறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். கடவுளை அடையலையோ அப்புறம் முதல்ல உன்னை தேடு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அதை நீ உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினீங்கன்னா கடவுளை அடைஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்க. அதுக்கு வழி தேட உபதேசம் வாங்குங்க. உபதேசத்தை கரெக்டாக மாதம் மாதம் வாங்க. ஏன் மாதம் வர சொல்றதால மாதம் உபதேசம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மாதம் மாதம் வரும்போது இந்த கிளாஸ் கேட்கும்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த மெசேஜ் உங்களுக்கு பயன் தரும். 2 மாதம் ஒரு வாட்டி 3 மாதம் ஒரு வாட்டி உபதேசம் கொடுப்பாங்க. எல்லா உபதேசத்தையும் வாங்கி பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை மட்டும் நினச்சி வாழ்வீங்க, துக்கமே இருக்காது. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்த